ஹாய் வெல்கம் டு டெலுலு ஸ்டோரீஸ். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஹீரோ எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருப்பாரு, ஆஃபீஸ் மெம்பர்ஸ் எல்லாத்தையும், பிகாஸ் ஹீ வாண்ட்ஸ் ஹீரோயின் டு கம் டு த பர்த்டே பார்ட்டி. தென் அந்த இன்விடேஷன் வந்து ஹீரோயின் அப்போ பார்த்துட்டு ஓகே, ஹீரோ போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கேபினுக்கு வருவாங்க. அப்போ வந்து ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ வந்து இது அவருக்கு பிரம்மையா உண்மையிலே ஹீரோயின் இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். அதனால வந்து அவர் வந்து நீ நிஜம் ரியலா இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லு. ஆனா, நீ நிஜம் தான்னு வார்த்தையால சொல்லாம சொல்லு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. இவருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அத பார்த்துட்டு கன்ஃப்யூஸ் ஆயிருவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த மாரி மெசேஜ் வந்திருந்தது. அதான் அந்த பார்ட்டி இன்வைட் பத்தி கேட்கறக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னோனே, ஹீரோ வந்து நிஜம் நிஜம் ரியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாமா கரெக்ட்டு தான். நாளான்னைக்கு எனக்கு பர்த்டே. ஸோ வந்து டுமாரோ நைட் நான் ஒரு பார்ட்டி வைக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு நெனச்சேன். ஸோ வந்து நாளான்னைக்கு நைட் கேக் கட் பண்ணலாம். அப்ப நெக்ஸ்ட் டே என்னோட பர்த்டேயா இருக்கும். அவர் ஒரு மாரி கன்டினியூஸா பேசிட்டே இருப்பாரு. நெக்ஸ்ட் டே என்னோட பர்த்டேவா இருக்கும். அந்த பர்த்டேவ நான் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்து எப்ப எனக்கு பர்த்டே வரும்னு தெரியாது. டேட்ஸ் தான் போய்க்கிட்டே இருக்கும். அப்புறம் வெறும் தேதி தான் மிஞ்சும். அப்புறம் பர்த்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு பேசிட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு வந்துட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, "ஆர் யூ ஓகே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "யா ஐ அம் ஃபைன்" அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் ஹீரோயின் வந்து, "ஆக்சுவலா என்னால வர முடியாது" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ வந்து, "எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பேசுற மாரி முணுமுணுத்துட்டு இருப்பாங்க. வேற என்ன பண்ண? நான் இப்ப என்டையர் ஆஃபீஸ இன்வைட் பண்ணிட்டேன். ஆனா வந்து இவ வரலன்னு சொல்றா. இவ வருவான்னு நெனச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டேன். இப்ப அவங்க எல்லாரும் வராங்க. ஆனா இவ வரல. இப்ப நான் அவங்கள வச்சுட்டு என்ன பண்றது? வாட்டர் பார்க்குக்கா கூப்ட்டு போகுறங்க? இல்ல, நான் இந்த மாரி பிக் பார்ட்டீஸ்க்கெல்லாம் போனதில்ல. அப்படி போனா எனக்கு கொஞ்சம் வியர்டா ஃபீல் ஆகும். அதனால நான் போனதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு நாளைக்கு ஒரு சின்ன வொர்க் இருக்கு. ஸோ நான் அத வேணா ஒரு மீடியம் சைஸ் வொர்க்கா பண்ணிடுறேன். ஸோ நம்ம ஆஃபீஸ் முடிச்சு சேர்ந்து போலாம். அப்போ உனக்கு அந்த வியர்ட் ஃபீல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, ஹீரோயின் வந்து இல்ல அப்படிம்பாங்க. இல்லன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப டிக்ஷனரில நெறைய வேர்ட்ஸ் இருக்கு. நோ தவிர லைக் எஸ் எல்லாமே இருக்கு. லைஃப்ல எஸ்ன்னு சொன்னா நெறைய நியூ திங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்காரு. எப்படின்னா, நம்ம லைஃப்ல வந்துட்டு இந்த சான்ஸ் கிடைச்சாலும், டிஸ்கவுண்ட் கிடைச்சாலும் நம்ம வந்து நெவர் அத வந்து ரெஃப்யூஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தூபெஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து நீ எனக்கு வந்து என்ன வேணா நீ ரெஃப்யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஐ அம் யுவர் ஃப்ரெண்ட். பட் நீங்க தூபேஜிக்கு வந்து ரெஃப்யூஸ் பண்ண முடியாதுல்ல. நீ வந்து இல்ல, இல்லன்னுலாம் சொல்லாத. அதெல்லாம் ஃப்ளை அவே பண்ணிரு. இல்லலாம் நீ சொல்லக்கூடாது. லைஃப்ல நீ எல்லாத்தையுமே ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிற. ஸோ வந்து லைஃப்ல கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஜோக்கிங்கா, ஒரு ஃபன்னா எடுத்துக்கோ. லைஃப் ரொம்ப ஜாலியா இருக்கும். இப்போ ஆஃபீஸ்ல எல்லாரையும் நம்ம வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்க. எல்லாரும் போறோம். தே டிசர்வ் தட். அண்ட் யூ ஆல்சோ டிசர்வ் டு கம் டு த பார்ட்டி. ஈவன் ஐ டூ டிசர்வ் டு கோ டு த பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு, சாரி ஐ அம் த பர்த்டே பாய் இல்ல. யா அஃப்கோர்ஸ் ஐ டிசர்வ் யூ நீட் அ பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு ஐ நீட் அ பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களால அதுக்கு மேல பேச முடியல. என்ன பேசுறதுன்னு தெரியல. அதனால ஐ நீட் அ பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அந்த ஹீரோயின் அம்மா பார்ப்பாங்களா, சி யூ நீட் அ பிரேக் ரைட்? உங்களுக்கு பிரேக் வேணும் புரியுதுல்ல? நான் அதத்தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே சொல்லிட்டு இருப்பாரு, நல்லா சொதப்பிட்டேன் எல்லாத்தையும் நானு அப்படின்னு சொல்லி. இப்போ ஹீரோயின் அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் லலித் கிட்ட குடுப்பாங்க. பட் அஃப்கோர்ஸ் அவரு சைக்கோல என்ன பண்ணுவாருன்னு தெரியும். அது வந்து எடுத்து பர்ன் பண்ணிருவாரு. அங்க ஒரு நல்ல ஒரு ட்ராமா கிரியேட் ஆகும். ரக்ஷித் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்பு வந்து இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எடுத்துட்டு போனா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அப்பு கிட்ட இருந்து கால் வரும். அப்பு கால் பண்ணதுக்கப்புறம், "ஓ சாரி அன்டைம்ல கால் பண்ணிட்டேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ண போவான். அண்ட் ஹீரோ வந்து, "ஹலோ, ஹலோ 6த் ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு தெரியுமா? ஏடிடி எனி டைம் தோஸ்த். ஸோ லைக் ஏடிஎம் எனி டைம் எவ்ரிவேர் மாதிரி தான் டைம் வேணாலும் கால் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த டிவோர்ஸ் பேப்பர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னாச்சு? இந்த உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிட்டாங்களா? ஃப்ளஷ் பண்ணிட்டாங்களா அந்த பேப்பர அப்படின்னு கேட்கும்போது, இல்ல பர்ன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னோனே, ஆ இவன் வந்து சொல்லுவான், கரெக்ட்டு தான். நான் இது ஆல்ரெடி யோசிச்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஹீரோயின் வந்து கேட்பா, முன்னாடியே தெரியும்ல அப்புறம் ஏன் எனக்கு சொல்லல? அப்படின்னு இவ கேட்டுட்ருப்பா. நான் முன்னாடியே சொல்லியிருந்தா நீ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சிருப்பியா? வச்சிருக்க மாட்டல்ல. ஒரு மலை ஏற முதல் அடி எவ்ளோ முக்கியமோ அந்த அளவுக்கு
இதுவும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அப்புறம் வந்து ஒரு உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா, கரெக்ட் வேல மட்டும் கூப்ட்டு போறது, காட்டுறது கிடையாது. தப்பான பாத்துல போனாலும் கூடயே நடந்து வந்து ஒரு வால் மாரி ப்ரொடெக்ட் பண்ணுவான். ஜட்ஜ் பண்ண மாட்டான். இப்போ மியூச்சுவல் ஆப்ஷன் தான் செட் ஆகல. வேற ஆப்ஷன்லாம் இருக்குல்ல. ஸோ நீ அது ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே சொல்லுவான். இல்ல இதுல ஃபேமிலிஸ் இன்வால்வ் ஆகுறதால தான் எனக்கு அந்த மாதிரி கொண்டு போக வேணாம்னு நெனைக்கிறேன். பிகாஸ் அம்மா, அப்பா எல்லாரும் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னோனே ரக்ஷித்துக்கு டக்குன்னு அவனோட ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்துரும். இவங்க வீட்லயே ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. அவங்க வந்து அதெல்லாம் யோசிக்காம ஃபால்ஸா வந்து அக்யூசேஷன் வச்சிருப்பாங்க. பட் இவளுக்கு என்னன்னா, உண்மையா நடந்திருக்கிறது கூட இவ வந்து அக்யூசேஷன் வைக்கிறதுக்கு யோசிக்கிறாளே! அப்ப இவ ஒரு மியூசியம் பீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நெனச்சுட்டு இருப்பான். அப்புறம் ரக்ஷித் வந்து அமைதியா இருக்கிறதால ஹீரோயின் வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். இரு இரு நான் ஐடியா யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் மூச்சு விடவாவது எனக்கு டைம் குடு அப்படின்னு சொல்லுவான். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது டெசிஷன் எடுப்போம். பட் சம்டைம்ஸ் அவங்களுக்கு சின்ன கஷ்டம் தந்தாலும் பெரிய ப்ராப்ளம்ல இருந்து காப்பாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ரக்ஷித் சொல்லிட்டு இருப்பான். ஸோ உனக்காகவும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் நீ போராடு. அப்படின்னு அவன் சொன்னோனே ஹீரோயின் வந்து அவ அமைதியா இருப்பா. அப்புறம் அவ சொல்லுவா, "உங்களுக்கு என்ன நேம் வைக்கலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஹீரோ சொல்லுவான், "இல்ல ஆல்ரெடி எனக்கு எலைச்சி ஆக்கிட்ட என்ன. நெக்ஸ்ட் என்ன பட்டை, லவங்கம் இந்த மாரி பேர் வைக்க போறியா?" அப்படின்னோனே அவ வந்து "நோ, நோ" அப்படின்னு சொல்லிட்டு, "அர்ஜுனனுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் துணையா இருந்த மாதிரி நீங்க ஹெல்ப் பண்றீங்க. கரேஜ் அண்ட் பாத் காட்டுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டுருப்பா. ஸோ ஹீரோ வந்து சரி லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு மார்னிங் ஒரு நல்ல நேம் சூஸ் பண்ணிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு வச்சுருவான். அ அப்போ வந்து ஆஃபீஸ் போயிட்டு ஹாஃப் டே லீவ் வந்து கேட்டிருப்பா. அது பெர்மிஷன் வந்து குடுத்துருவாங்க. பட் வந்து திடீர்னு இந்த ஈரா வந்து பார்த்துட்டு அவளுக்கு நெறைய ஒர்க் லோட் வந்து குடுத்துருவாங்க. ஸோ அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். தென் வந்து அப்போ ரக்ஷித் வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆஃபீஸ் சிஸ்டம்ல டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, இவ வந்து சொல்லிடுவா இந்த மாதிரி எனக்கு ஹாஃப் டே லீவ் இருந்துச்சு. பட் ஒர்க் அதிகமா குடுத்துட்டாங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. யாரு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னா ஈரா அப்படின்னா, இல்ல இல்ல அவ என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். என்னாச்சு அப்படிங்கும்போது, இவ வந்து என்ன ஆகும்னா, ரக்ஷித்துக்கு டைப் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து ஈரா ஏதோ மெசேஜ் பண்ணியிருப்பா. ஸோ ரக்ஷித்துக்கு டைப் பண்றதுக்கு பதிலா ஈராக்கு மெசேஜ் டைரக்ட்டா குடுத்துருவா. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஒர்க் அதிகமா குடுக்குறாங்க. எனக்கு என்னமோ 48 ஹார்ஸ் இருக்கிற மாதிரி குடுத்துட்டுருக்காங்க ஒர்க்கு. இதெல்லாம் நான் எப்போ முடிக்கிறது? நான் இப்ப என்ன பண்றேன்? அடுத்து என்ன பண்றேன் ஒர்க்குன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ அவங்க ஜெயிலர் மாதிரியும், நான் வந்து அங்க இருக்கிற பிரிசன்ல இருக்கிற கைதி மாரியும் அவங்க வந்து என்ன ட்ரீட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவ டெக்ஸ்ட் பண்ணிருவா. டக்குன்னு வந்து ஹீரோ பின்னாடி வந்து நின்னோனே, "என்ன நீங்க இங்க இருக்கீங்க? நான் இப்போ யாருக்கு டெக்ஸ்ட் பண்ணுனேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவ பாப்பா, பார்த்தா ஈரா. ஸோ 2 பேரும் பார்த்து ஷாக் ஆயிட்டு, "முடிஞ்சிச்சு 2 பேரும் செத்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டுருப்பான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரும்.